ஒரு கையில் ஏர்கலப்பை, மறு கையில் போர்க்களத்து வாழ். உழைப்பால் மண்ணை பொன்னாக்கி, வீரத்தால் எதிரிகளை நடுங்க வைத்து ஒரு உன்னத ராஜவம்சத்தின் கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தை தங்களின் வியர்வையாலும் உழைப்பாலும் செழிக்கச் செய்த கொங்கு வேளாள கவுண்டர் பெருங்குடி மக்களின் சரித்திரம் சாதாரணமானது அல்லது. காடுகளை அழித்து நாடாக்கிய சோழர் காலத்து குடியேற்ற வரலாறு முதல், ஓடாநிலையில் கோட்டை கட்டி பிரிட்டிஷ் படையையே ஓட விரட்டிய மாவீரன் தீரன் சின்னமலையின் வேகம் வரை, கொங்கு கவுண்டர்களின் அந்த கம்பீரமான, பெருமைமிகு உண்மையான வரலாற்றை ஆதாரங்களோடு இப்போது பார்ப்போம். கவுண்டர் என்ற சொல் பழங்கால கல்வெட்டுகளில் காமண்டன் அல்லது கவுண்டன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மண்ணைக் காப்பவன் அல்லது பூமியின் தலைவன் என்று பொருள். சங்க இலக்கியங்கள் இவர்களை மண்ணின் மைந்தர்கள் என்றும் வேளாளர்கள் என்றும் போற்றுகின்றன. வரலாற்று ஆதாரங்களின்படி கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழப் பேரரசை ஆண்ட புகழ்பெற்ற குலோத்துங்க சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் காலத்தில் வட தமிழகம் மற்றும் சோழ நாட்டிடமிருந்து சிறந்த விவசாய குடிகள் கொங்கு மண்டலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அடர்ந்த காடுகளாக இருந்த கொங்கு மண்ணை தங்களின் கடுமையான உழைப்பால் விவசாய பூமியாக மாற்றியதால் சோழ மன்னர்கள் இவர்களுக்கு நிலங்களை வழங்கி நாடாழ்வான் மற்றும் கவுண்டன் போன்ற உயரிய நிர்வாகப் பதவிகளை வழங்கினர். இன்றும் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தில் காராளர், பாளையக்காரர், மன்றாடியார் போன்ற மாசான பட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் கொங்கு நாட்டு பாளையங்களை ஆண்ட குறுநில மன்னர்களாகவும் ஆயிரக்கணக்கான கால்நடைகளை மேய்த்த நிர்வாகிகளாகவும் இவர்கள் இருந்ததற்கான நேரடி வரலாற்று சான்றுகள் ஆகும். கொங்கு கவுண்டர் சமூகத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமே அவர்களின் மிக துல்லியமான நிர்வாக கட்டமைப்புதான். பழங்காலத்திலேயே ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் 24 நாடுகளாக பிரித்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைமையகம் அமைத்து மிக நேர்த்தியாக ஆட்சி செய்தனர். பூந்துறை நாடு, அரைய நாடு, காங்கேய நாடு என பல நாடுகள் இதில் அடங்கும். அது மட்டுமல்லாமல் இந்தச் சமூகத்தில் கூட்டங்கள் எனப்படும் தனித்துவமான குலப்பிரிவுகள் உள்ளன. காடைக்கூட்டம், கண்ணக்கூட்டம், மணிக்கூட்டம் என 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இன்றும் உள்ளன. ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களை அண்ணந்தம்பி உறவாக கருதி அவர்களுக்குள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். 1000 வருடங்கள் கடந்தும் இன்றும் தங்களின் குலதெய்வ கோவில்களையும் குலமுறைகளையும் மாறாமல் காப்பாற்றி வரும் கொங்கு கவுண்டர்களின் இந்த சமூக கட்டமைப்பு உலக வரலாற்று அறிஞர்களையே வியக்க வைக்கும் ஒரு கலாச்சார விசித்திரம். கொங்கு கவுண்டர்களின் வரலாற்றில் வீரத்தின் உச்சமாக விளங்குபவர் மாவீரன் தீரன் சின்னமலை. பாளையக்காரர் வம்சத்தில் பிறந்த சின்னமலை மைசூர் திப்பு சுல்தானுடன் கைகோர்த்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்டார். ஈரோடு அருகில் உள்ள ஓடாநிலையில் பிரம்மாண்டமான கோட்டை கட்டி ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மறுத்து பிரிட்டிஷ் தளபதி மேக்ஸ்வெல் படையை பீரங்கி முனையில் துவம்சம் செய்தார். காவேரி கரை போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர் என பல போர்க்களங்களில் ஆங்கிலேயர்களை திணறடித்த மாவீரன் இவர். பிரிட்டிஷ் படையால் இவரை நேருக்கு நேர் போரில் வெல்லவே முடியவில்லை. இறுதியாக சமையற்காரரின் துரோகத்தால் கைது செய்யப்பட்டு 1805ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு நன்னாளில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். தூக்குக் கயிறை முத்தமிடும் போது கூட தன் கொங்கு மண்ணின் மானத்திற்காக வெள்ளையனிடம் மன்னிப்பு கேட்க மறுத்த தீரன் சின்னமலையின் ரத்தம் கொங்கு கவுண்டர்களின் மாறாத வீரத்தின் அடையாளம். காலங்கள் மாறிய போது கொங்கு கவுண்டர்கள் விவசாயத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. தங்களின் நேர்மையான உழைப்பாலும் கூட்டு முயற்சியாலும் பிசினஸ் துறையில் இறங்கினர். இன்று இந்தியாவின் டெக்ஸ்டைல் கேபிடல் என்று அழைக்கப்படும் திருப்பூரின் பின்னலாடைத்துறை, கோவையின் பம்ப் செட் மற்றும் இன்ஜினியரிங் நிறுவனங்கள், நாமக்கல்லின் பிரம்மாண்டமான லாரி போக்குவரத்து சாம்ராஜ்யம் மற்றும் கோழிப்பண்ணை தொழில் என மேற்கு தமிழகத்தை இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார மையமாக மாற்றிய பெருமை இந்த சமூகத்தின் உழைப்பையே சாரும். உழைப்பால் உயர்ந்த பண்பும் போர்க்களத்தில் காட்டிய வீரமும் இன்று இந்தியாவே வியக்கும் தொழில் புரட்சியும் கொண்ட கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தின் வரலாறு தமிழ் மண்ணின் என்றும் அழியாத பெருமைமிகு அடையாளம்.
இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.